வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்ல எப்படியாவது சிங்காநல்லூர் தொகுதியில் நின்று ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கனவோட இருந்த அண்ணாமலையினுடைய ஆசையில வானதி சீனிவாசனே சில உள்ளடி வேலைகளை பார்த்து மண்ணள்ளி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர்ல வந்துட்டு சீட்டு கொடுத்து அவர் ஜெயிச்சார்னா அதுக்கப்புறமா அதிமுக அங்கே மவுசு இருக்காது அப்படின்ற மாதிரி அதிமுகவோட ஒரு அண்டர் டீலிங்கை போட்டிருந்தாங்களாம் வானதி சீனிவாசன். இது அண்ணாமலை காதுகளுக்கு போனதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமா டென்ஷன் ஆனவர். நான் வரக்கூடிய எலெக்ஷன்ல போட்டியே போடல அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருந்தாரு. ஆனா பாஜக தலைமை இந்த டைம் நீங்க கண்டிப்பா போட்டியிட்டே ஆகணும், திருப்பூர் தெற்கு இல்லைன்னா மொடக்குறிச்சி தொகுதியில போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, போட்டியிட்டா கோவை வடக்குல தான் போட்டியிடுவேன், அப்படி இல்லைன்னா எனக்கு சீட்டே வேணாம் அப்படின்னு சொல்லி அதிரடி காட்டியிருக்காராம். இந்த ட்விஸ்ட்டை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வானதி சீனிவாசன் உச்சகட்ட பயத்திலேயே இருக்காங்களாம். ஸோ அண்ணாமலையினுடைய இந்த அதிரடி முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.